உங்கள் வாழ்க்கையில் அதிக வலிகளை வந்து அனுபவிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஒரு பீப்பிள்லாம் நடக்கிற ஒரு வழியில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல் வந்து இருந்ததுதான். போகும்போது வரும்போது அந்த கல்லை எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, இது வழியில் இருந்துக்கிட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நடக்க முடியல, போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ வந்து அந்த வழியாக ஒரு சிற்பி வந்து போயிட்டு இருந்தாங்க. சிற்பி போயிட்டு இருக்கும்போது கல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அதை செதுக்க ஆரம்பித்தாங்களாம். செதுக்கினதுக்கப்புறம் நிறைய வலிகள் அந்த கல் வந்து தாங்குச்சான். பேச்சு வலிகளை விட உடம்பளவில் வலி அதிகமாக தாங்குச்சு. கல்லில் வந்து செதுக்க ஆரம்பிக்கும் போது வலி இருக்கும்ல, அந்த வலி வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த வலி ஆரம்பித்தோடனே கடைசி நாள் அது வேலையெல்லாம் முடித்து செதுக்க ஆரம்பித்தோடனே கடைசி நாள் வந்து அந்த கல்லை யாரெல்லாம் போகும்போது வரும்போது எல்லாம் பேசினாங்களோ அவங்களே வந்து அந்த கல்லை கடவுள் நினச்சி கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தாங்களாம். அதுக்காக தான் என்ன சொல்கிறேன், நம்ம வலி இருக்குது, போகிறவங்க பார்க்குறவங்க நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை பற்றி என்ன வேணால் பேசுவாங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம எவ்வளோ அனுபவிக்கிறோம், நமக்கு இது பெயினா இல்லை சந்தோஷமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நம்ம வலி வந்து பின்னாடி அது நமக்கு நல்லதாக கூட அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் வலியை தாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்தியானவங்களாக மாறுவீங்க. எதை நினச்சி கவலைப்படாதீங்க, போல்டாக இருங்க. வலி தான் நமக்கு அதிகம் சக்தி கொடுக்கும்.